என்ன சொல்லணும்னா, நான் வந்து எப்பவும் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்ன சொல்லுவாங்க, ஸ்கூல் போக வேணாம்னு சொல்லி அழுவாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அத்விகா, இயற்கை படிக்கிறாங்க. என்னைக்கு லீவ் இருக்குமோ இல்லை எனக்கு ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு அழுகிறது. நான் டெய்லி ஃபோன் பண்ணி மேம் ஸ்கூலில் ஏற்பட்டு ஒரு வாரம் சொல்லிக்கலாம். நம்ம பிரின்சிபல் மேமுக்கும் அதே மாதிரி பிருந்தா மேம், நம்ம பூர்ணி மேமுக்கு வந்து எப்பவும் ஃபோன் பண்ணி மேம் ஸ்கூல்லேருந்து ஒரு வாரம் சொல்லிடுங்க மேம். ஏன்னா அவ்வளோ பிடிக்குது அவங்களுக்கு ஸ்கூல் போகிறது. லீவுன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னால் சுத்தமே நம்ப மாட்டேங்குது. ஏதோ கட் அடிச்சுட்டு ஊருக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் அவங்க வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அதனாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஸ்கூலில் வந்து நம்மளை விட ஏதோ பெருசாக அவங்க வந்து ரொம்ப விரும்புகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா, அவங்களோட லேர்னிங் மெத்தட் அவங்க எப்படின்னா சொல்லிக் கொடுக்குறதே வந்து ப்ளே பண்ணி சொல்லிக் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக என்னை விட என் அதுவாரமேட்டு அவருக்கு வந்து இன்னும் தான் பிடிக்கும். இந்த ஃபீல்டில் வந்து அவர் ரொம்ப இது பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஃபீல்டு தான் வந்து இப்போ மேத்ஸ் மேம் சொன்னாங்க, பிருந்தா மேம் சொன்னாங்க, மேத்ஸ் வந்து ரொம்ப திறமை மேம். எனக்கு அப்போ தான் தெரியும் மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற விஷயமே எனக்கு அப்போ தான் தெரியுது. அவர் பிருந்தா மேம் சொன்னாங்க, அப்படிங்களாங்க மேம். ஆமாம், ஒரு வாட்டி வந்து மீட்டிங் போட்டு போகும்போது வந்து தெரியுது அவங்க வந்து எந்த ஃபீல்டில் வந்து ரொம்ப இதாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா, நான் எப்போவும் வந்து பிரின்சிபல் மேமாக சொல்லி மற்ற எந்த மேமாக இருந்தாலும் சரி, மேம் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி வாங்க மேம் சொன்னால் 10 மினிட்ஸ் முன்னாடியே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்பாங்க. வந்துட்டாங்கன்னு சொல்லி எங்கிட்ட ஒரு நாளைக்கு நோ கூட சொன்னல. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ப்ரெஷ் மட்டும் ஸ்கூல் கொடுத்து இல்லை, அவ்வளோதான். மற்ற பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாமே அவங்க தான் பண்ணுறாங்க. வண்டியிலே